अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथ षडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சுவாமி தேசிகன் வானேரப்போவளமும் வாழ்வா நமக்கு கிரந்தங்கள்லாம் அருளி நாமும் அந்த எம்பெருமானை நம்முடைய இந்த சரீரத்தை விட்டு மரணமாகி அங்கே போய் அடைஞ்சு வைகுண்டத்தில் அடைஞ்சு கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான பெருமையை இங்கே பிரபத்தி பண்ணி பெற்றிருந்தாலும் அந்த பிரபத்தினாலேயே இங்குள்ள நாளிலையும் நாம் எம்பெருமானுக்கு அதனுடைய அடிச்சுவடாக கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான பெருமையும் பெறலாம். அப்படி பெற்று இங்கே நல்வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த வைகுண்ட பிராப்தி எப்படி அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ன அனைத்துலகத்துக்கும் உண்டோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நாளில் எம்பெருமானுடைய பகவத் குணானுபவங்கள்லாம் எல்லாருக்கும் உண்டு அப்படின்றத ஸ்பஷ்டமாக சாஸ்திரங்கள் சொல்லிருக்கிறத காண்பிச்சு தான் எப்படி இருக்கணும், அதாவது நாமெல்லாம் எப்படி அவள் இடத்துல நடந்துக்கணும் அப்படின்றது தான் त्वय्याचार्यै विनिहितभरास्तावकारङ्गनाथ त्वत्कैङ्कर्यप्रवणमनसा सद्गुणास्वादमताः त्वय्येकस्मिन्नपि विजहतो मुक्तवत्साधनत्वं त्वच्छेषत्वस्वरसरसिकाः सूरयो मे स्वदन्ताम्. அப்படிப்பட்ட கிருதகிருத்தியராக இருக்கக்கூடிய நிலத்தேவர்கள் எனக்கு இனியவர்களாகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் எம்பெருமானிடத்தில். இந்த இடத்துல தான் இதெல்லாம் 2 நாள் முன்னே சொல்லிட்டோம். இந்த இடத்துல தான் ஒரு சம்சயம் வந்தது. என்ன அப்படின்னா, சூரியமே ஸ்வதந்தாம் அப்படின்னு சொன்னாலே அவள் சூரியகளானாலும், ஆனால் இந்த ஆத்ம விஷயத்தில் ஆத்மபந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய குணானுபவம், அவனுடைய கைங்கரியாதிகள், அதுக்கெல்லாம் குணானுபவத்துக்கு வர்ணாசிரமாதி நியமங்கள் வேண்டியதில்லை. ஆனால் கைங்கரியாதிகளுக்கு வர்ணாசிரம நியமம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று அதனுடைய தொடர்ச்சியில் சொல்லப்பட்டது. இதில் பல பேருக்கு கேள்வி, அதாவது பிரபன்னனாயிட்டான், இப்போ என்னத்துக்கு வர்ணாசிரம தர்மத்தை பார்க்கணும்னு சொல்கிறார் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இல்லை, அதாவது இத்தனை நாளாக நாம் இருந்தது எப்படின்னா, கேவலம் சரீரத்துக்காகவே நாம் பாடுபட்டிருந்தோம், சரீர உஜ்ஜீவனத்துக்காகவே பாடுபட்டிருந்தோம். அதனால் வர்ணாசிரம தர்மம் முக்கியமாக உண்டு அப்படின்னு சொன்னோம். இத்தனை நாள் ஆத்மாவை பற்றி நம்ம சிந்தனையே இல்லை, அதாவது பரசமர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னேன்னு அர்த்தம். இப்போ பரசமர்ப்பணம் பண்ணிண்டாவிட்டு ஆத்மோஜீவனத்துக்கு உண்டான வழியை முழுசும் பண்ணிட்டோம். ஆனால் சரீர உஜ்ஜீவனம் அது கர்மாதீனமாக இந்த லோகத்தில் தான் சரீர உஜ்ஜீவனமே தவிர பரலோகத்தில் இல்லை, வைகுண்ட லோகத்தில் இல்லை. ஆத்மாவுக்கு தான் இந்த சரீரத்வாரா இந்த லோகத்தில் அது சுக துக்கானங்களை அனுபவிக்கிறது. பரலோகத்தில் வைகுண்ட லோகத்தில் எப்போவுமே நித்திய நிரதிசய ஆனந்த அனுபவத்தை பண்ணிட்டு இருக்குது. சரி,
அங்கே போனா விட்டு பண்ணும். இப்போ நாம் பிரபன்னனாகவும் ஆயிட்டோம். பரலோகத்துக்கு வைகுண்ட லோகத்துக்கு செல்லக்கூடியதான உபாயத்தை அனுஷ்டித்து அதுக்கு தகுதியாளனாகவும் ஆயிட்டோம். ஆனால் இன்னும் இந்த லோகத்தை விட்டு, இந்த கர்மகிருத்தமான லோகத்தை விட்டு போகிறதுக்கு முடிவு காலம் வரல. அதனால் இந்த கர்மகிருத்தமான சரீரத்தையும் வச்சுட்டுருக்கோம். அப்போ அதனால் சரீர பிரயுக்தமாக வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிக்கணும். அப்போ அந்த வர்ணாசிரம தர்மங்கள்னு சொல்லச்சே அது வேறுபடுறது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த எல்லையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நமக்கு இந்த சொல்லணுன்னா டபுள் ஆக்ஷன்னு சொல்கிறாங்களே, ஆன மாதிரி 2 விதமான நமக்கு நடவடிக்கை இருக்குது. ஆத்ம பிரயுக்தமாக இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் பகவத் அனுபவம் இருக்குது. அதனால் இது ரெண்டும் நாம் பண்ணணும். அதனால தான் நம்முடைய வர்ணாசிரம தர்மத்தை மீறாமல் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நேற்று சொல்லி முடித்தோம். அதில் ஒரு சந்தேகம் என்ன வருது எல்லாருக்கும், என்ன இப்படி அங்கே வரைச்சே மறுபடியும் நம்ம இப்படியே பிரிக்கிறாரே, தொழுமினீர் கொடுமின் கொண்மின் என்னை நின்னோடு மொக்க வழிபட அருளினா போல் அப்படின்னு சொன்னார். அடியார் தம்மடியாக தான் குலந்தாங்கு சாதிகள் 4லும் கிழிந்து எத்தனை நலந்த சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் காலன்னு உள்கலந்தார் அடியார் தம்மடியார் எம் அடிகளே அப்படின்னு சொல்லிட்டாரே. அப்போ நாம் அப்படியே இந்த வியவஸ்தையெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி, மந்த சோத்தியம் இருக்குது. அந்த மந்த சோத்தியத்தை சில பேர் கொண்டாடிண்டு சாஸ்திரிய சரணியை ஏளனமாக பார்க்குறவாளோ இல்லை அதை புரிஞ்சிக்காதவாளோ அந்த மாதிரி இருக்கா. நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ பிரபன்னன் ஆயிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்தினால ஆண் பெண் சரீரம் மாறிடுறதா? இந்த லீலா விபூதியில் நாம் ஏற்ற தேகாவசானம் வரையில் கேட்டிருக்கோம். அது வரையில் இருக்கிற வரையில் அந்த ஆண் பெண் சரீரம், ஆண் சரீரம் ஆணாக தான் இருக்குது, பெண் சரீரம் பெண்ணாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லையே. அப்போது அதுக்கு உண்டான புடவை உடுத்திக்கிறது, வேஷ்டி உடுத்திக்கிறது, அதே மாதிரி மற்ற தர்மங்கள்லாம் அதுக்கு உண்டானதை அப்படி தானே விபஜித்து தானே பண்ணணும். அதே போல தான் இந்த வர்ணாசிரம தர்மத்தையும் விபஜித்தபடி தான் பண்ணணும், நம்ம இஷ்டப்படி பண்ணக்கூடாது. பெண் பண்ணுற காரியத்தை, அதாவது குழந்தைய பெற்றெடுக்க முடியுமோ ஆனாலே, இல்லை ஆண் போல பெண் உற்பாதகனாக இருக்க முடியுமோ குழந்தைக்கு, அதெல்லாம் எப்படி மாறலையோ அந்த சரீர தர்மங்கள்லாம், அப்போ அதுக்கு உண்டான தர்மப்படி தான் அவாவா நடக்கணுமோ அதை போல தான் நடக்கணும். அது பிரபத்தி பண்ணிட்டதுனால, அதாவது இந்த ஆத்மா இருக்குதே, ஆத்மா எவ்வளவோ கர்மா, கோடிக்கணக்கான கர்மா பண்ணுறது. அதில் அல்லாத கர்மா நிறைய இருக்குது, நல்ல கர்மாக்களும் சிலது இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறோம், விவித விசித்திரமாக இருக்குது ஒவ்வொன்றும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரீரம் எடுக்கிறோம். அதனால் அதில் கூட எல்லாருக்கும் ஒன்றே இல்லை. அதனால் வர்ணாசிரம தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த காரியங்கள்லாம், சரீர காரியங்கள்லாம் நாம் பண்ணணும். இப்போ பெருமாளுடைய கைங்கரியத்தில் தொத்கைங்கரிய பிரவண மனசா தொத்குணாஸ்வாதமத்தா அப்படின்னு சொன்னேன். தொத்கைங்கரிய பிரவண மனசா, உன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கா அப்படின்னு. அந்த கைங்கரியமெல்லாம் இந்த இடத்துல இந்த லோகத்தில் பண்ணுற வரையில் சரீரத்தினால பண்ணணும். அதனால் சரீர தர்மத்துக்கு கட்டுப்பட்டே கைங்கரியம் பண்ணணும். குணாஸ்வாதம் இருக்குதே, அது வெறுமே சித்தவருத்தி மாத்திரம்.
அப்போது அது துஷ்யந்தி ரமந்திச்சா போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு அதெல்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணச்சே அந்த இடத்துல இந்த தொழுமினீர் கொடுமின் கொள்மின் அவளை மரியாதையாக நடத்துறது, அதெல்லாம் அவளை பாகவதாள்ன்ற எண்ணத்தினால அவளை மரியாதையாக நடத்தி கௌரவித்து அதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் கூடும். அதனால் இந்த பாகுபாட்டை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த உதாரணம். என்ன உதாரணம்? ஆண் பெண் மாறிடுமோ? பிரபன்ன ஆனவுடனே பிரபன்ன ஆனவன் ஆண் காரியத்தையும் பண்ண முடியும், பெண் காரியத்தையும் பண்ண முடியும். ஒத்தனே பிரபன்ன பெண் ஆண் காரியத்தையும் பண்ண முடியும், பெண் காரியத்தையும் பண்ண முடியும். லோகத்தில் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் இந்த கர்மகிருத்தமான சரீரம் இந்த கர்மலோகத்தில் இருக்கிற வரையில் அதுக்கு உண்டான வர்ணாசிரம தர்மத்தை தான் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். இதில் இதெல்லாம் போயிடும் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறா. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போகவே போகாது. இந்த சரீரத்துக்கு பசுமாடு சாப்பிட்ற புல்லை மனுஷன் சாப்பிட முடியுமா? பசுவுக்கும் சரணாகதி ஆகிடுத்து. பசு மனுஷ பக்ஷிவான்னு மனுஷனுக்கும் சரணாகதி ஆகிடுத்து. அப்போது புல்லை சாப்பிட முடியுமா? இல்லை மனுஷனை போல் பசு தான் வெறும் சாத்தையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? சாதமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? அதுக்கு வெறும் சாதமே எப்போவும் சாப்பிட்டுட்டே இருந்ததுன்னா அதுவே உடம்புக்கு ஒத்துக்காது. ஏதோ கொஞ்சம் சாப்பிடும். நாம் புல்லை கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது. ஏதோ கீரை வகையாக இருந்ததுன்னா அது ஏதோ கீரையை சாப்பிட்றோம். அதனால் வர்ணாசிரம தர்மத்தில் இந்த சோத்தியமே பண்ணக்கூடாது. அவாவாளுடைய நிலைமையில் தான் அவாவா இருக்கணும், பிரபன்னாளாக இருந்தாலும். அப்படி இருந்தால் தான் சேஷத்துவம் நமக்கு நிலைக்கும். இல்லைன்னா எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய சேஷத்துவம் நமக்கு நிலை நிற்காது. சேஷத்துவம் நிலை நிற்கலைன்னா அப்புறம் எல்லாமே போயிடும். அதனால் இந்த இடத்துல குச்சோத்தியமெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது இப்போது வேதமெல்லாம் ஓதக்கூடாது அப்படின்னு சொன்னால் வேதம் ஓதக்கூடாது. நமக்கு என்ன ஒரு இடத்துல வேதம் சொன்னால் நல்லதுன்னு சொல்கிறது, அதை இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. நல்லதுன்னு சொல்கிறதையும் அந்த சாஸ்திரம் சொல்கிறது, இவாள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதையும் அந்த சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் சாஸ்திரத்தில் ஒரு பக்கத்தை எடுத்துட்டு இன்னொரு பக்கத்தை அவமரியாதை பண்ணி நம்ம இஷ்டப்படிக்கு மரியாதையை மீறி வரம்பு மீறி நாம் பண்ணக்கூடாது. அப்படின்றதுல சித்தமாக இருக்கணும், நல்லா தெளிஞ்சு இருக்கணும். அப்படி தெளிஞ்சு இருந்தால் தான் நாம் பிரபன்னத்துவம் நம்மக்கிட்ட நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரபன்னனா கூட நாம் ஏதோ மந்தாதிகாரியாக தான் இருக்கும், ஏதோ ஏனோ தானோ தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே சாதாரண பிரபன்னனை மாத்திரம் சொல்லலை. அதாவது பிரபன்னனாக இருந்து உத்தரகிருத்தியத்தை நன்னா பண்ணக்கூடிய கைங்கரியத்தில் உற்சுகனாக இருந்து அதெல்லாம் பண்ணக்கூடிய, ஏன் இதை சுவாமி தேசிகன் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னால், கோவில் திருமலை பெருமாள கோவில்னு முக்கியமான திவ்ய தேசங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் 108 திவ்ய தேசங்கள் அபிமான ஸ்தலங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இது 3ம் பிரதானம். அதனால் இதை நாம் சொன்னோன்னா மற்றத்துக்கும் இது உபலட்சணமாக அங்கேயும் இந்த சாஸ்திரமே சட்டத்திட்டமே ஒத்துக்கும். 3 இடத்துலையும் சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சிருக்கார், பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொன்னால், யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயா பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிஹ க்ஷமம் பிரார்த்தயே நிரஸ்தரிபு சம்பவே क्वचन ரங்கமுகே விபோ பரஸ்பரஹிதைஷிணாம் பரிசரேஷு மாம் வர்த்தயா. ஏ ரங்கப்பிரபோ, நீ என்ன பண்ணணும்? ஸ்ரீரங்கம் முதலான க்ஷேத்திரங்களில் ரிப்பு சம்பவமே இல்லாமல், எதிரிகளே இல்லாமல், பகைவர்கள்லாம் ஒழிஞ்சு
பகைவர்கள் ஒழிஞ்சுட்டா மாத்திரம் போராது. பரஸ்பர ஹிதைஷினாம், ஒருவருக்கொருவர் நல்லத்தையே விரும்பக்கூடிய மகான்கள் இருக்காளே, மகான்கள்லாம் என்ன பண்ணுவா? பிறருடைய நன்மையை தான் விரும்புவா. அதனால் அப்படிப்பட்ட பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு, அவளுடைய மத்தியில் எனக்கு வாசத்தை கொடு அப்படின்னு கேட்குறது. அதே மாதிரி தான் முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தா நாத பரங்கிமபி மே த்வயி நாதனீயம் மாதர்தயே மை குருஷ்வ ததா பிரசாதம் அப்படின்னு சொல்லி முக்தானுபூதி எனக்கு இங்கேயே வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். संसार एष भगवन्नपवर्ग एवा त्वञ्चेत् प्रसीदसि तवास्मि समीपतश्चेत् त्वय्यस्ति भक्तिरनगाः करिशैलनाथ संसृज्यते यदि च दासजनस्त्वदीयाः संसार एष भगवन्नपवर्ग एवा. இதை மாதிரி உன் பக்கத்திலே இருந்து உன்னையே இடைவிடாது அனுபவிச்சுண்டு பாகவதாள் பரிசரத்துலேயும் வர்த்திச்சேன்னா இந்த சம்சாரமே அபவர்க்கமாயிடும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால் இந்த கைங்கரியங்கள்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ரீபாஷ்யக்காரரும் நடுநாயகமாக இந்த கைங்கரியத்தை 5 கைங்கரியத்தில் நடுநாயகம் வச்சார். தான் உகந்த திவ்ய தேசங்களில் திருமாலை அமுதுபடி திருவிளக்கு அதெல்லாம் உண்டாக்குதல் அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஆனால் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை, சரீர பிரயுக்தமான கைங்கரியத்தை வர்ணாசிரம தர்மத்தை அனுசரிச்சே பண்ணணும். குணானுபவத்தை எல்லாரும் அதான் பாகவதர்கள்லாம் ஒன்று கூடி அனுபவிக்கலாம். அது அங்கே சொல்லுது. அதனால தான் சூரையோமே ஸ்வதந்தாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு இனியவர்களாகட்டும்னு சொன்னார். அதாவது வர்ணாசிரம தர்மத்தில் அவள்லாம் கீழே இருக்காளேன்னு அவளை விளக்கவும் கூடாது, வர்ணாசிரம தர்மத்தை மீறி அவளை ஏற்றுக்கவும் கூடாது, அவளை பாகவத்தை பிரதிபத்தி பண்ணணும். அனமாரியான தன்மை எனக்கு நீ அருள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அதனால் அப்படி இருந்தால் தான் இது எதுக்காகன்னா வானேற போமளவும் வாழ்வுன்னு சொன்னமே, அந்த வானேறினா விட்டு இந்த சரீரம் போயிடுறதுனால எல்லாரும் ஒன்று, அங்கே ஆண் பெண் வித்தியாசம் கூட கிடையாது. மத்வர்கள் தான் இங்கே எப்படி இருக்குமோ மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்ன இங்கே என்ன கடைசி சரீரமோ அந்த சரீரத்தோடு தான் அங்கே இருக்கும்னு அவளுடைய பட்சம். இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி போகவில்லை. அதனால் அவளுக்கு அங்கேயும் பேதம் உண்டு. அத்வைத்திகளை தான் கேட்கவே வேணாம், ஒன்றுமே கிடையாது, மொத்தம் பொய், இந்த ஞானமயமாக சின்மாத்திரமாக ஒரு பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்துலேருந்து இதெல்லாம் பிரிஞ்சு கொடுத்து அந்த ஏதோ வந்ததுன்னா ஞானம் வந்ததுன்னா அது ஆயிடும்னா அவள் ஏதோ சொல்கிறா. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நித்தியசூரிகள் பரிஷத்தில் நாம் போய் சேர்ந்து கைங்கரியத்தை பண்ணி அங்கே ஆனந்த அனுபவம் பண்ணுறோம் அப்படின்றதும், அந்த ஆனந்த அனுபவத்தினுடைய அடிச்சோட இங்கேயும் ஆனந்த அனுபவம் பண்ண முடியும் பிரபஞ்ச பண்ண உத்தர காலத்தில் அப்படின்னு. அதனால்தான் வானேற போவனும் வாழ் இப்படியான சாஸ்திரார்த்தத்தை சாதித்தார். இந்த இவ்வளவு ரசகனமாக சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் இருக்கிற சீர்மையை கணிசித்து பிள்ளலோகாச்சார்ன்ற மகான் இந்த தனியனை அருளினார் அப்படின்றது. இது பிள்ளலோகாச்சார் இன்னி தினத்தில் அதாவது ஒரு பக்க ஆச்சாரியனா இருக்கிறதுனால, செங்கலையாருடைய ஆச்சாரியனா அவள் கொண்டாடுறதுனால அவர் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிறவா சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி இல்லை. அவள்லேயே அந்த நாளில் யாரும் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா, அதை பற்றி இல்லை. நம்ம பெரியவாள் அதை சொல்லியிருக்கா. சரி, இது தேசிகனுடைய கடைசி காலத்தில் தான் பிள்ளலோகாச்சார் தேசிகனோட பெரியவர், அவருடைய கடைசி காலத்தில் தான் இந்த தனியனை அவதரிச்சிருக்குது. இதுக்கு முன்ன ஒன்றான தனியனா ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு சுவாமி தேசிகன் அடியிலேருந்தே காலக்ஷேபம்லாம் சாய்க்கிறாரே,
ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், 100வது வயசில் திருநக்ஷத்திரத்தில் வந்த தனின்னு இப்படி கொண்டாடி இதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரியக்கு சொல்லாதே இது அவ்வளோ முக்கியமா அப்படின்னா இல்லை. இதில் விசேஷங்கள்லாம் நாம் சுலபமாக புரிஞ்சிக்க முடியுன்றதுனால இந்த தனியனை அனுசந்தானம் முதல்ல பண்ணோம். இதனுடைய தொடர்ச்சியில் நாளையிலேருந்து ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய தனியனை अनुसंधिपोम कवितार्के सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. दिवंषडगोपादीनिधिवर्यान् भजे निशं श्रीरंगपूर्वषडजित्यधीशानपदाश्रयं श्रीवत्सवंसतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.